ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம். தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு, கோட்டையை பிடிக்கப் போவது யார் நிகழ்ச்சியிலே மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியாக பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் தருமபுரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தருமபுரி சட்டமன்ற தொகுதியை பார்க்குறோம். இதுவும் ஒரு ஸ்டார் தொகுதி அப்படின்னு சொல்லணும். ஏன்னா இந்த முறை போட்டியிடுவது சௌமியா அன்புமணி அவர்கள். இளங்கோவன் அப்படிங்கிறவர் தேமுதிக திமுக வந்து அவங்களுடைய கூட்டணி கட்சிக்கு இந்த தொகுதியை கொடுத்துட்டாங்க. அப்புறம் அதே போல் டாக்டர் ராமதாஸ் பெரியவர், அவருடைய கேண்டிடேட் சரவணன் அப்படிங்கிறவரும் போட்டி போடுறாங்க. சாந்தா லக்ஷ்மின்னு நாம் தமிழர் கட்சி, தாவேக்கா எல்லாம் போட்டி போடுறாங்க. களம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கணும். முதற்கட்ட நம்முடைய கள ஆய்வில் சௌமியா அவர்களுக்கு முன்னிலை இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்குறோம். இப்பொழுது ராமதாஸ் அவருடைய ஃபேக்ஷனும் இங்கே போட்டிடுறாங்க. தாவேக்கா இருக்குது. அந்த வெற்றி அதை நோக்கி தான் போகுதா அப்படிங்கிறத கள ஆய்வில் ஈடுபட்ட பிரவீன் அவர்கள் நம்மோடு பகிர்ந்து கொள்ள தயாராக இருக்கிறார். வணக்கம். வணக்கம். ஏற்கனவே பாராளுமன்ற எலெக்ஷன்லையும் கூட அவங்க போட்டி போட்டாங்க தருமபுரியில். இப்பொழுது சட்டமன்ற தொகுதியிலையும் போட்டி போட்டிருக்காங்க. அவர் கண்டிப்பாக ஜெயித்து விடவே கூடாது அப்படின்னு ராமதாஸ் அவர்கள் கடைசி கட்டத்தில் அவர் வந்து பேசின அந்த காணொலிகள்லாம் கூட வந்தது. அதனால் இது வந்து மருமகள் மாமா மருமக அவங்க உள்ளார இருக்கக்கூடிய ஒரு போட்டியாகவும், அன்புமணிக்கு இது வந்து ஒரு தன் கையில் தான் கட்சி இருக்குது அப்படிங்கக்கூடிய நிரூபிக்கிறதும், அது அவங்க குடும்பத்தை அவருடைய மனைவியே நேரில் போட்டி போடுறாங்கங்கக்கூடிய அந்த ஒரு அழுத்தமும் கூட இருக்கிறது. தேமுதிக தான் இந்த இடத்துல போட்டி போடுது. இளங்கோவனுக்கு எந்த அளவுக்கு செல்வாக்கு இருக்குது, விடுதலை சிறுத்தைகள் கட்சி, திமுக இவங்கெல்லாம் எந்த அளவுக்கு ஒருங்கிணைந்து செயல்பட்டாங்க, சௌமியாவுடைய வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கு சார்? பொதுவாகவே பாத்தீங்கன்னா தர்மபுரினாவே நம்ம பிஎம்கேயோட கோட்டை இப்படிதான் சொல்லிக்கிட்டு. ஏன்னா அவங்களாலதான் வந்து பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா தர்மபுரியில மாறி இருக்கு. பாத்தீங்கன்னா நம்ம 108 ஆம்புலன்ஸ் ஆகட்டும், கவர்மெண்ட் ஜிஹெச் ஆகட்டும், அப்புறம் அந்த காலேஜ் ஆகட்டும், இந்த மாதிரி அதே மாதிரி அந்த குட்கா அதுலலாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த போட்டோஸ் வர்றதாகட்டும், இந்த மாதிரி நிறைய விஷயத்த அவரு செய்யறதுக்கு அங்க தருமபுரியில இருந்துதான் ஆரம்ப புள்ளியா எடுத்துட்டு வந்தாரு. அதனால வந்து பாத்தீங்கன்னா தருமபுரியில வந்து பாத்தீங்கன்னா அவருக்கான வேல்யூ அதிகம். இன்னொன்னு, நீங்க சொன்ன மாதிரி ராமதாஸ் ஐயா அவர் ஒரு கேண்டிடேட் இருக்கிறாரு, சௌமியாமா நிக்கிறாங்க பிஎம்கேல அப்படின்னாலும், நான் பொதுவா சொல்றது என்னன்னா, வன்னியர்ஸ் அவங்க எங்களுக்கான சின்னம்ன்றது வந்து பாத்தீங்கன்னா மாம்பழம். இந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா உறுதியா இருக்காங்க. நீங்க ஃபேமிலியில எவ்வளவு பிரச்சனை பண்ணிட்டாலும் எங்களுக்கான சின்னம் மாம்பழம் அப்படி பொதுவா இருக்கிறதுனால என்னன்னா, அந்த சின்னத்தை வச்சு ஈஸியா நம்ம எல்லாத்தையுமே அப்ரோச் பண்ற அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த மாம்பழம் சின்னம் வந்து பாத்தீங்கன்னா சௌமியா அம்மாக்கு ஒரு பிளஸ் பாயிண்டா தான் இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா தேமுதிக ஆக்சுவலா பாத்தீங்கன்னா எப்பயுமே பிஎம்கே வரும். ஒரே ஒரு வாட்டி நம்ம தேமுதிகால மிஸ்டர் பாஸ்கர் ஐயா அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு வாட்டி ஜெயிச்சிருக்காரு, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பெரும்பாலும் தேமுதிகால யாருமே நின்று ஜெயிக்கல, நிக்கவும் இல்லை, கேண்டிடேட்ஸும் இல்லை. இப்ப புதுசா டிஎம்கேவே பார்த்து இங்க யாரும் நிக்க முடியாதுன்னு சொல்லி ஏதோ தள்ளி விட்ட மாரி தான் சொல்றாங்க. தள்ளி விட்டு அதுவும் கடைசி டைம்ல தான் திரு இளங்கோவன் அவர்களை வந்து பாத்தீங்கன்னா கேண்டிடேட்டா சூஸ் பண்ணி பிரேமலதா அம்மா வந்து அவர் வச்சதாதான் சொல்லியிருக்காங்க. ஆனா வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல இருந்து அவருக்கு விருப்பமா என்னன்னு கூட அது சரியா சொல்ல முடியல. கடைசி டைம்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு கேண்டிடேட்டா நிறுத்திட்டாங்க. அப்படி இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு கேட்டா வந்து பாத்தீங்கன்னா தேமுதிகான வாய்ப்புகள் கம்மி தான். இப்ப டிஎம்கே அப்படின்னு யாராவது டிஎம்கேல நின்றுருந்தா கூட ஓரளவுக்கு வாக்கு சதவீதத்தை இன்க்ரீஸ் பண்ண வாய்ப்பு இருக்கு. ஆனா வந்து பாத்தீங்கன்னா தேமுதிக இருக்கான்னா முன்ன கூட்டணி கட்சியில இருக்கும் போது ஏடிஎம்கே இருந்ததுனால தேமுதிக ஈஸியா வந்து பாத்தீங்கன்னா அங்க ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமா இருந்துச்சு. பட் ஆனா இப்ப வந்து பாத்தீங்கன்னா களமே தலைகீழா இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா இவங்க வந்து பாத்தீங்கன்னா டிஎம்கே கூட சேர்ந்து கூட்டணி அமைக்கிறதுனால என்ன ஆகும்னா அங்க வந்து அவங்களுக்கு கொஞ்சம் பாதகமா தான் இருக்கிற மாதிரி நான் பாக்குறேன். ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அன்புமணி அவரு வந்து பாத்தீங்கன்னா ஸ்பீச்சே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், ஃபேமிலி மட்டும் இல்லாம அவரு ஜென்ரலாவே எல்லாருக்குமே ஏதாவது ஒண்ணு பண்ணணும், புது மாற்றம் கொண்டு வரணும் அப்படின்னு பேசியிருக்காரு. பட் ஆனா இவங்க தேர்தல் அறிக்கை எல்லாமே சொன்னதே சொல்லிட்டு இருந்ததுனால எல்லாருக்கும் அதுல ஒரு அதிருப்தியில இருக்காங்க. அதே மாதிரி சிப்காட் கொண்டு வரணும் அப்படின்றதுல வந்து பாத்தீங்கன்னா இப்ப தீவிரமா இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு சிலதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பிஎம்கேக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கு. அவங்க செய்யற பிரச்சாரம், டிஎம்கே செய்யற பிரச்சாரமே பிஎம்கேக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கு.
ஏன்னா இவங்க கொண்டு வந்துருவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையில இருக்காங்க. அதனால வந்து பாத்தீங்கன்னா பெரும்பாலான நம்ம கேட்டதுலயும் பெரும்பாலும் எல்லாம் சௌமுனி அன்புமணி ஈஸியா ஜெயிச்சிருவாங்கன்ற ஒரு கருத்தை தான் சொல்லியிருக்காங்க. இதுல தாவேக்காவுடைய என்னன்னா தாக்கம் எந்த நம்ம அளவுக்கு இருக்கு? இந்த பகுதியிலும் தாவிக்கோட தாக்கம் அதிகமா தான் சார் இருக்கு. ஏன்னா மெயின் சிட்டி அப்படின்னும் போது வந்து பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற யங்ஸ்டர்ஸ், அந்த யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா அந்த விஜய்ன்ற ஒரு நிறைய பாத்தீங்கன்னா அந்த ட்ரெஸ் கோட்ல போறவங்களே நிறைய பேர் நாங்க பாத்துருக்கோம். ஓட்டு போட போகும்போது அவர் சொன்ன அந்த ட்ரெஸ் கோடே வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு அங்க ஒரு மாற்றத்தையே கொண்டு வந்திருக்கு. ஆஹ் இருக்கிறதுல வந்து பாத்தீங்கன்னா அங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு 15% 16% வந்து பாத்தீங்கன்னா டிவி கேக்கு வாக்களிக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குங்க சார். நாம் தமிழர்ன்றது வந்து பாத்தீங்கன்னா தருமபுரி டிஸ்ட்ரிக்ட்ல கொஞ்சம் சொற்பமான ஒரு 4%, ஒரு 3% to 4% வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்ப என்னதான் இருந்தாலும் இந்த பிஎம்கே வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு 46% டிஎம்கேக்கு இங்க வாய்ப்பு இருக்குங்க சார். நம்ம டிஎம்கேக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 34%, ஏன்னா கூட்டணி கட்சிகள் இருக்கு அப்படின்னும் போது ஒரு 34% வந்து பாத்தீங்கன்னா டிஎம்கேக்கு வாய்ப்பு இருக்கு. எப்படி பார்த்தாலும் ஒரு 8% வந்து பாத்தீங்கன்னா பிஎம்கேல சௌமியா அம்மா வந்து பாத்தீங்கன்னா முன்னிலையில தான் இருக்காங்க இந்த தருமபுரி டிஸ்ட்ரிக்ட்ல. ஒரு சரவணன் எவ்வளவு வாங்குவார்? அப்ராக்சிமேட்டா எத்தனை ஓட்டுகள் வாங்குவார் ராமதாஸ்? அது ஒரு ஆப்ஷன் வச்சு பாத்தீங்கன்னா ஒரு 2% to 3% தாராளமா வாங்கலாம். 2% to ஒரு 8% வாய்ப்பு இருக்கு சார், அவ்வளவுதான் அதிகபட்சம். இல்ல அவரு அப்படின்னா அவர் எந்த வாக்கை உடைப்பாரு அப்படிங்கிறது. நீங்க 2% to 8%ங்கிறப்போ எந்த வாக்கை எடுப்பாருன்னு ஒண்ணு இருக்குல்ல சார். இப்ப யாரு நின்றாலும் அவங்களுடைய ஃபேமிலி ஓட்டுன்னு ஒண்ணு இருக்கு இல்லைங்க சார். அவங்க ஃபேமிலி ஓட்டு, அவங்களுக்கான ஓட்டு வங்கின்னு ஒண்ணு இருக்கு. இப்ப அங்க யார் நின்றாலும், எந்த ஒரு வேற ஒரு கேண்டிடேட் நின்றாலும் அவங்க ஃபேமிலி ஓட்டுன்னு ஒண்ணு இருக்குல்ல சார். அவங்க ஃபேமிலி, அவங்க பெல்ட், அவர் ரிலேட்டடா இருக்கிறவங்க அப்படின்னாவே மினிமம் 2% ஓட்டேஜ் அங்க வந்துடும். அப்படி இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா பிஎம்கேல ஒரு சில ஓட்டு அவருக்கு செதறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தருமபுரி மாவட்டம், தருமபுரி தொகுதி, அது குறித்த கள ஆய்வு தான் பார்த்தோம். தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு. அதில் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நம்ம முதற்கட்ட கள ஆய்வுலையும் சொல்லியிருந்தோம், டாக்டர் சௌமியா அன்புமணி அவங்களுக்கு தான் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தோம், முன்னிலையில் இருக்காங்கன்னு. ஏன்னா இளங்கோவன் தேமுதிக அவங்கள நிறுத்தியிருக்காங்க. ரொம்ப காலத்துக்கு பிறகு தேமுதிக மீண்டும் இங்கே போட்டி போடுகிறது. திமுகவுக்கே தெரிஞ்சிருக்கு இங்கே நமக்கு வெற்றி வாய்ப்பு இல்லையோ அப்படின்னு அவங்க நினச்சிருக்காங்க. ஏன்னா சௌமியா ஏற்கனவே பாராளுமன்ற தொகுதியிலையும் போட்டிட்டு குறைந்த வாக்கு எண்ணிக்கையில் அவங்க தோல்வி அடைஞ்சாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். ராமதாஸ் ஃபேக்ஷன் அவங்களும் இங்கே போட்டி போடுறாங்க அப்படின்னு இருந்தால் கூட சின்னம்ங்கிறது முக்கியம். மாம்பழம் சின்னத்தில் சௌமியா போட்டியிடுவதனால வெற்றி அவங்களுக்கு தான் வாய்ப்பு அதிகம். 46% வாக்குகளை பெற்று அவர் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது. தாவேக்கா ட்ரெஸ் கோட்லெல்லாம் கூட போய் இளைஞர்கள் போட்டாங்க ஓட்டுகளை அப்படின்னு பிரவீன் சொல்கிறார். கிட்டத்தட்ட 16% வாக்குகள் தாவேக்கா வாங்கும் அப்படின்னு. சென்ற முறையே 48% வாக்குகள் வாங்கி தான் வெங்கடேஸ்வரன் வெற்றி பெற்றிருக்கார் பாமக சார்பாக. ஸோ பாமக மீண்டும் இந்த தொகுதியை தக்க வைக்கும் அப்படிங்கிறதும். இப்போ தாவேக்கா வாக்கு பிரிக்கிறது அப்படிங்கிறதையும் ஒரு பக்கம் பார்த்தா நம்ம இன்னொரு விஷயத்தையும் கவனிக்க மறந்து விடக்கூடாது. சென்ற முறை ராஜேந்திரன் அப்படிங்கிறவர் அமமுக சார்பாக போட்டியிட்டு 11,000 வாக்குகள் வாங்கியிருக்கு. கிட்டத்தட்ட 5% வாக்கு வாங்கியிருக்காரு. இப்பொழுது அமமுகவும் பாமகவோடு கூட்டணியில் இருக்கிறது. அந்த சமுதாய வாக்குகளும் கூட பாமகவிற்கு கிடைப்பதற்கான சாத்தியக்கூறு இருப்பதனால சௌமியா எளிதில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பே இருக்கிறது அப்படிங்கிறது ஸ்ரீ டிவியுடைய தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பின் முடிவு. மீண்டும் வேறொரு சட்டமன்ற தொகுதியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.